அதிமுக உரிமை மீட்பு குழு நடத்தி வரும் பன்னீர்செல்வம் அவர்கள் நினைத்தபடியே அனைத்தும் நல்லதாகவே நடைபெற்று வருகிறது. இதில் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறிய ஒற்றை பதிவு தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. அதிமுகவில் இதுவரைக்கும் ஜாதி வேறுபாடு இல்லாமல் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இருவரும் சிறப்பாக வழிநடத்தினார்கள் என்றும், அடிப்படை உறுப்பினர்கள் கூட தகுதியும் திறமையும் இருந்தால் நிச்சயமாக எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் பதவி வகித்தார்கள். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக வந்த பிறகு பணம் மற்றும் முக்கியமாக பேசப்படுகிறது என்றும், தகுதி இருக்கின்றவன் அடிமட்ட தொண்டனாகவே இருக்கிறான், பணம் இருக்கின்றவன் தற்பொழுது பதவியில் இருக்கின்றான் என்றும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றும், நிச்சயமாக இது மாற்றத்தை உருவாக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மீண்டும் நான் கூறுகிறேன், 200 ஸ்லீப்பர் செல்ஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களிடம் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்கும், அதற்கு பிறகு நாங்கள் யார் என்பது தெரியும் என்று வெளிப்படையாக பேசிய கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பேச்சும் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இனி ஆட்டம் ஆரம்பம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை மீட்டெடுப்போம். தொண்டர்களின் முன்பாக இதை உறுதி செய்கிறேன். நிச்சயமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக துரோகிகள் கையில் இருக்கக்கூடாது. ஐயா பன்னீர்செல்வம் அவர்களிடம் மீட்டெடுக்கக்கூடிய போராட்டத்தை நாம் தான் ஏற்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக துரோகிகளை விரட்டியடிக்க வேண்டும். கொடநாடு வழக்காக இருக்கட்டும், டெண்டர் ஊழல் முறைகேடாக இருக்கட்டும், நிச்சயமாக இவர்கள் அனைவரும் சிறைக்கு செல்லக்கூடியவர்கள்தான். இவர்களை விரட்டியடிப்பதற்கும் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கும் தொண்டர்களின் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று மேடையில் பேசிய கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பாராட்டியும் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது புகழாரமாக பேசியிருப்பது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் கூறப்படுகிறது. இனி நல்லதுதான் நடக்கும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எல்லோரும் ஆதரவுகளும் தெரிவித்து வருவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.